தேன்கனிக்கோட்டை. மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத கொள்கைகளை கண்டித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் முன்பு இன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் பெரு செல்வம் அவர்களின் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் எழுச்சியுடன் நடைபெற்றது. சிலிண்டர் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையை தொடர்ந்து உயர்த்தி சிறு குறு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கும் செயலை ஒன்றிய அரசு உடனடியாக கைவிட வேண்டும். பொதுத்துறை நிறுவனமான ரயில்வேயில் காலி பணியிடங்களை நிரப்பாமல் திட்டமிட்டே ஆட்குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பதை நிறுத்த வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் போக்கை கண்டித்தும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய மத்திய அரசை நோக்கியும் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இடதுசாரி கட்சிகளின் வட்டார செயலாளர்கள் மற்றும் விசிக மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட துணை செயலாளர்கள் ஆ. முனிராஜ், மஞ்சுநாத் கௌதாளம், மாவட்ட மகளிர் அணி பர்வதம்மா, மாவட்ட செய்தி தொடர்பாளர் நா. சக்திவேல், ஒன்றிய செயலாளர்கள் ராம்ராஜ், ரவி, ஈஸ்வர், மகேந்திரன், ராஜேஷ், தேன்கனிக்கோட்டை நகர பொறுப்பாளர்கள் ஏசன் உள்ள சலீம் பாஷா, தொழிலாளர் முன்னணி கோவிந்தராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டோம். கைகளில் கட்சி கொடிகளையும் கோரிக்கை பதாகைகளையும் ஏந்தி மத்திய அரசுக்கு எதிராக ஆவேசமாக முழக்கமிட்டனர்.